அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பாகற்காய் எப்படி ஃப்ரை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம வீட்டில் குழந்தைங்கள்லாம் பாவக்காய் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பாகற்காய் ரொம்ப கசப்பு இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதை முதல்ல நம்ம அடுப்பில் கடாய் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு பாகற்காயை முதல்ல போட்டுடணும். போட்டுட்டு அதில் உப்பு, மஞ்சள்தூள், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு அதை நல்லா வதக்கி எடுத்துங்க. வதக்கி எடுத்துக்கிட்டு நல்லா 2 நிமிஷம் நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. நல்லா வதக்கின பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வெங்காயமும் ஒரு தக்காளியும் அதில் போடணும். உப்பு மஞ்சள்தூள் போட்டு வதக்கினோடனே கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வதங்கிடும். அதுக்கப்புறமா ஒரு வெங்காயமும் ஒரு தக்காளியும் அதில் போடுங்க. அதில் போட்டு திருப்பியும் அதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குங்க. நம்ம வதக்கும்போது அதில் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருக்கும். ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றுங்க எண்ணெய். நல்லா அதை வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுங்க. வெங்காயம் தக்காளி பாவக்காயோடு சேர்ந்து வதங்கும்போது அந்த கசப்பு தன்மை அதில் கொஞ்சம் குறைஞ்சிரும். தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. தண்ணி ஊற்றுனீங்கன்னா கசப்பு தன்மை அதிகமாகிடும். அதனால் தண்ணியே ஊற்றாமல் நம்ம முதல்ல ஊற்றுற எண்ணெயிலேயே பாவக்காயை போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கின பிறகு அதில் வெங்காயமும் தக்காளியும் நம்ம அதிகமாக வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் இதுக்கு 1/4 கிலோ பாவக்காய்க்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி போதுமானது. அதையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்குங்க. பாருங்கள், சிம்மிலே வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. நல்லா வதக்கின பிறகு அதில் என்ன பண்ணணுன்னா, ஒரு ஸ்பூனு மிளகாய்த்தூள் போடணும். தனி மிளகாய்த்தூள் இருக்கு இல்லையா, அது ஒரு ஸ்பூன் போடுங்க. ஒரு ஸ்பூன் போட்டு அதையும் திரும்ப சிம்மில் வச்சு இன்னும் நல்லா அந்த மிளகாய் பொடி அதுக்கு காரம் இப்போ தான் லாஸ்ட்டில் தான் சேர்க்கணும். ஏன்னா முதல்லே நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துட்டோன்னா நமக்கு காரம் நெடியேறும். அதனால் நம்ம லாஸ்ட்டில் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி, இந்த இறக்க போகிறதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி நல்லா மிளகாய்த்தூள் போட்டு நல்லா சிம்மிலே வச்சுருங்க. சிம்மிலே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை பண்ணும்போது நல்லா செவந்து வரும். இந்த பாவக்காய் குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா வயிற்றில் இனிப்பு சாப்பிட்றதுனால ஏதாவது பூச்சிலாம் இருந்தால் கூட போயிடும். அதனால் இந்த பாவக்காய் பெரியவங்களுக்கும் நல்லது, குழந்தைங்களுக்கும் நல்லது. நல்லா ஃப்ரை பண்ணிட்டிங்கன்னா அந்த கசப்பு தன்மை குறைஞ்சிரும். அது நல்லா விரும்பி பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. அதனால் இந்த பாவக்காயை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். ருசியான பாவக்காய் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே